ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான செய்தியை போட்டிருந்தேன். அதாவது சிதம்பரம் எம்.ஏ.எம். ராமசாமி செட்டியார், அவருடைய சகோதரருடைய செட்டியார், அந்த சொத்து விவரம், குமார ராணி மீனா முத்தையா செட்டியார் கடந்த 2ஆம் தேதி அன்னைக்கு இறந்தார். 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை, யார் முதலமைச்சர் இருந்ததா அன்னைக்கு மதியத்துக்கிட்டலாம் தெரிஞ்சிடுது. அதுக்கு 2 நாட்கள் முன்பாகத்தான் ஒரு கும்பல் வந்துட்டு காவல்துறையை வைத்து அந்த அம்மையார் இறந்த பிறகு அவருடைய இறுதி கிரியை கூட சரியாக செய்து முடிக்காமல் உடனடியாக ஒரு நூற்றுக்கணக்கான காவலர்களை வந்து ஏவி அந்த இடத்துல, அதுவும் எஸ்எல்ஆர் மிஷின் கன்னோட அங்கே போயிட்டு மிரட்டி சீல் வச்சு அந்த கதவெல்லாம் மூட்டிட்டு பங்களாவெலாம், அவங்க வாழ்ந்த அந்த வீடு, அதை பற்றி விரிவாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ அது சம்பந்தமாக அந்த சரக காவல் ஆய்வாளருக்கு அந்த செட்டிநாடு வித்தியாசரம் இருக்குல்ல, அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற புகார் கொடுத்தது தான் நமக்கு செய்தி தெரிய வருகிறது. அவங்களுடைய அந்த கடிதம் இன்னும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த விவகாரம்லாம் என்னன்னா, முதலமைச்சருக்கு ஒரு பெரிய கோரிக்கையை வந்து வைக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு மாஃபியா டீம்ன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு கும்பல் வந்து இதை கைப்பற்ற துடிக்கிறது. கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேற்பட்ட ரூபாய் சொத்து அது. அதை அபகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த அம்மையார் இருக்காங்கல்ல, ராணி மீனா முத்தையா செட்டியார், அவருடைய வளர்ப்பு மகன் ஒருத்தர் எடுத்திருந்தாங்க அண்ணாமலை. அதில் சொல்லியிருந்தோம். அந்த வளர்ப்பு மகனை பிறகு அதை வந்து விட்டுட்டாங்க. வளர்ப்பு மகன் இல்லைன்னு கொடுக்க வேண்டியதெல்லாம் சிலது கொடுத்து அனுப்பிட்டாங்க. அவரோடு சிலர் சேர்ந்து கொண்டு, சிலர்னாக்கா மூத்தவர் இருக்கிறார்ல எம்.ஏ. ராமசாமி, அவர் ஒரு வளர்ப்பு மகனை எடுத்திருந்தார் ஐயப்பன். அவரும் எனக்கா இந்த இனிமே ஐயப்பனுக்கு தொடர்பு இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டார். ஆனாலும் உள்ள நுழைஞ்சு நிறைய சொத்துக்களை வந்து எடுத்துக்கிட்டு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து வேறு வேறு பேரில் மாற்றிக்கிட்டு இருக்கிறாருன்னு போன வீடியோவில் பதிவு செய்திருந்தேன். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இதுக்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் அப்படின்றப்ப, அப்போலோ மருத்துவமனையினுடைய பிரதாப் சி ரெட்டி, அவருடைய மகள் பிரீத்தி ரெட்டி, அவருடைய மருமகன் விஜயகுமார் ரெட்டி அப்படின்னு. என்னடா இது, தென்னை மரத்தில் தேள் கடிச்சா பனை மரத்தில் நெறி கட்டுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. செட்டியார் குடும்பத்துக்கும் ரெட்டியார் குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு. அங்கே செட்டியார் குடும்பத்தில் செட்டிநாடு அவருடைய அந்த குடும்பத்தில் என்னென்னா, ஒருத்தரை தத்தெடுக்கிறப்ப அந்த இரத்த பந்த சொந்தம்னு சொல்லுவாங்கள்ல, செட்டிநாடு வகையறா, அவங்களுக்குள்ளே இருக்கிறவங்கள மட்டும்தான் நீங்கள் வாரிசாக எடுக்க முடியும். எடுத்து வச்சுக்கலாம், பிறகு வேணாம்னு நீங்கள் ரத்து பண்ணலாம், அனுப்பிச்சிடலாம், அது வேறு விஷயம். ஆனால் அவங்கள தான் எடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு இது சட்டம் வந்து இருக்குது. அதை மீறி வந்து இது என்ன சம்மந்தம் இல்லாமல் இந்த சொத்துக்குள்ளே, செட்டியாருடைய சொத்துக்குள்ளே ரெட்டியார் பிரதாப் அப்போலோ ரெட்டியார் எப்படி வரலாம் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வருது. இப்போ நேற்று இதை பேசிட்டு இருக்கிற நேற்று ஒரு தகவல் என்ன வருதுன்னா, இன்னும் 2 நாட்கள் கழித்து இந்த சம்பந்தமான ஒரு கூட்டம் வந்து அவங்க நடத்துகிறாங்க. அதாவது ராணி மீனா முத்தையா செட்டியார் அவங்க ட்ரஸ்ட் ஒன்று தனியாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த ட்ரஸ்ட்டு சம்பந்தமாக வந்து தனியாக ஒரு கூட்டம் வந்து 15ஆம் தேதி நடக்கணும். அது நடந்துடுச்சுன்னாக்கா உறுதியாக அந்த சொத்து முழுக்க முழுக்க அந்த அம்மையார் உயில் எழுதி வைத்தபடி அங்கே இருக்கக்கூடிய முருகையன், அவர் ஒரு செட்டியார், அவர் வந்து இந்த உறவினர்ன்ற முறையிலையும் வராரு. இது எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். இது வந்து ஒரு முதியோர்களுடைய இல்லமாக பயன்படுத்தணும். இந்த பள்ளிக்கூடம் தொடர்ந்து நடக்கணும். பள்ளிக்கூடத்திலிருந்து வரக்கூடிய பணங்களை வந்து பொது சேவைக்காக பயன்படுத்தணும். காரைக்குடியில் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் ஒன்று இவங்க தனியாக நடத்திட்டு இருக்கிறாங்க. அது முழுக்க முழுக்க ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் அந்த மக்களுக்கு, அந்த சுற்று வட்டார பகுதி மக்களுக்கெல்லாம் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு பண்ணணும். அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு ஒருத்தரை வச்சிருக்கிறாங்க. இப்போ அவர் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடாது. 15ஆம் தேதி நடத்துகிற நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாக்கா ஒரு முடிவுக்கு வந்து தீர்மானம் நிறைவேற்றினாங்கன்னா, முழுக்க முழுக்க இந்த சொத்தை அபகரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அம்மையாருக்கு முன்னாடி வளர்ப்பு மகனாக வச்சுருந்தாங்களா அண்ணாமலை, அவர் வந்து எப்படியாவது பொய் வழக்கு கொடுத்து இவரை வந்து உள்ளே வச்சிடணும். ஒரு 2 நாட்களாவது சிறைக்குள்ளே இருந்துட்டாருனாக்கா இந்த நிகழ்ச்சியை நடத்த முடியாதுல்ல, இந்த கூட்டத்தை நடத்த முடியாதுல்ல, செயற்குழு கூட்டத்தை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம். இப்போ என்னன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அவசர கடிதம் ஒன்றை வந்து அனுப்புகிறாங்க. எந்த விதத்திலாவது யார் புகார் கொடுத்தாலும் இந்த முருகையன் அந்த செயற்குழு உறுப்பினராக இருக்கிறாங்கல்ல, ட்ரஸ்ட் இப்போதைக்கு தற்காலிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவர், அந்த அம்மா நம்பி ஒப்படைச்சிட்டு போனாங்கல்ல அவர் மீது விதவிதமான புகார் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி கொடுத்தாலும் நீங்கள் ஆய்வு செய்து விசாரணை நடத்தி பிறகு காரணம் இருந்தால் நீங்கள் கைது செய்யுங்க. புகார் கொடுக்கிறார்கள் என்றதுக்காக கைது செய்திடாதீங்க. சரி அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வைக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி யார் இவ்வளோ பெரிய விஷயம்? இதில் ஏன் பிரதாப் சி ரெட்டி அவருடைய மகள் பிரீத்தி ரெட்டி வரணும் அப்படின்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் சினிமா கதை மாதிரி போகுது.
இந்த குமாரராஜா முத்தையா இருக்கிறார் இல்லைங்களா செட்டியார், அவருக்கு வந்து பிரதாப் சி ரெட்டி வந்து காலத்தில் நண்பராக இருந்திருக்கிறாரு. நண்பராக இருக்கிறப்ப அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அன்றைக்கி மருத்துவக் கல்லூரியில் தான் பிரதாப் சி ரெட்டியை படிக்க வைக்கிறார். அவர் தான் படிக்க வைக்கிறாரு நண்பர்ன்ற முறையில். அப்புறம் அவருக்குன்னு திருமணம் நடக்குது. திருமணம் நடந்த உடனே அவருக்கு பிரீத்தி ரெட்டின்னு ஒரு குழந்தை பிறக்குது. யார்? பிரதாப் சி ரெட்டி, அப்போலோ ஓனர். இப்போ அவர் வந்து அப்போலோனுடைய மிகப்பெரிய கார்ப்பரேட் ஓனர். அன்னைக்கு அப்படி இல்லை. மிக ஒரு மீடியம் சாதாரணமாக அவர் கூட பழகுற நண்பராக இருக்கிறப்ப தான் நண்பர்ன்ற முறையில் அவர் தான் மருத்துவம் படிக்க வைக்கிறாரு. அப்புறம் திருமணத்துக்கு பக்கவலமாக இருக்கிறாரு. யார்? ராஜா குமார ராஜா முத்தையா செட்டியார் அவர். அவருடைய மனைவி தான் ராணி மீனா முத்தையா செட்டியார். அப்படி இருந்துட்டு இருக்கிறப்ப குடும்ப உறவு அப்படின்றப்ப அந்த மகள் பிறக்குது. பிரதாப் சி ரெட்டிக்கு மகள் பிரீத்தி ரெட்டின்னு பிறக்குது. அதை இந்த அம்மாவுக்கு வாரிசு இல்லைல்ல, குழந்தை இல்லைல்ல. அதனால தன்னுடைய வீட்டில் தன்னுடைய குழந்தை மாதிரியே அதை பார்த்து பாவிக்கிறார். பாருங்க, காக்கா கூண்டில் மைனா முட்டை விட்டு குஞ்சு வரிச்சு அது ரெக்கை நல்லா பறக்கிற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த ராணி மீனா முத்தையா செட்டியார் இருக்காங்களா, அந்த அம்மா வந்து பிரீத்தி ரெட்டியை, பிரதாப் ரெட்டி அப்போலோ ஓனர் அவருடைய மகள் பிரீத்தி ரெட்டி முழுக்க முழுக்க இவங்க தான் வளர்க்குறாங்க. எல்லா நல்லது கெட்டதும் அவர் தான் செய்கிறாங்க. படிக்க வைக்கிறாங்க. எங்கே போனாலும் அழைச்சிக்கிட்டு போகிறது. தன் குடும்பத்தில் ஒருத்தர் மகளாக வந்து இப்படி எல்லாமும் பாவிக்கிறாங்க. ஆனால் என்ன ஒரு சிக்கல்னா, இது வந்து ஆந்திர ரெட்டி இவங்க. இது வந்து இவங்க செட்டிநாடு வகையறா. புரியுதில்ல உங்களுக்கு? தத்து எடுக்க முடியாது, முறைப்படி தத்து எடுக்க முடியாது. ஆனாலும் வந்து வச்சுன்னு வளர்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் எல்லா அந்த பெண்ணுக்கு செய்ய வேண்டியதையும் செய்கிறாங்க, படிக்க வைக்கிறாங்க, எல்லாம் செய்யுது. திருமணம் அப்படின்னு வந்த உடனே விஜயகுமார் ரெட்டி அப்படின்ற ஒருத்தர் திருமணத்தையும் இந்த அம்மா ராணி மீனா முத்தையா அம்மையார் தான் செய்து வைக்கிறாங்க. தன்னுடைய மகளுக்கு எப்படி சிறப்பாக செய்ய முடியுமோ அப்படி பிரம்மாண்டமாக செய்து வைக்கிறாங்க. இவ்வளவும் நடக்குது. எப்படி வருது பாருங்கள் சினிமா கதை. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, தத்தெடுக்க முடியாட்டி பண்ணலாம் பரவாயில்ல, தன்னுடைய மகளாக வந்து வளர்த்துட்டோம், செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும், எல்லா கடமையும் செய்தது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரஸ்ட் ஒன்று இவங்க ராணி மீனா முத்தையா செட்டியாருடைய ட்ரஸ்ட்டு, அந்த பேரில் தனி ஒரு ட்ரஸ்ட்டு இவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே நிறைய ட்ரஸ்ட்டு அவங்க 2 பேர் பேர்லேயும் இருக்குது. இப்போ யார்? எம்எம் ராமசாமி செட்டியார் பேர்லேயும் அவருடைய குமாரராஜா செட்டியார் பேர்லேயும் இருக்குது. இந்த அம்மா பேரில் ஒரு ட்ரஸ்ட்டை ஒன்று தனியாக ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்து பதிவு செய்கிறப்ப இந்த முருகைன்னு சொன்னோம் இல்லைங்களா, அவரையும் அதில் மெம்பர் ஆக்குறாங்க. மகளாக நம்ம வளர்த்தோமே அப்படின்ட்டு இங்கே தான் வருது வில்லங்கம். மகளாக வளர்த்தோமே அப்படின்னு இந்த அம்மையா அந்த பிரீத்தி ரெட்டின்னு ஒரு மகள் இருந்தால் தான் சொல்கிறாங்கள, பிரதாப் ரெட்டி அப்போல்லாம் அவ்வளோ ஃபேமஸாக வளரல. இந்த கதை நடக்கும்போதெல்லாம், கல்யாணம் நடக்கும்போதெல்லாம். அதுக்கு பிறகு அந்த நிறுவனம் மிகப்பெரிய அளவில் அப்போலோ நிறுவனம் வளர்கிறது. ஆனாலும் இந்த ட்ரஸ்ட்டில் வந்து இவங்க தொடங்கின ட்ரஸ்ட்டில் ஒரு மெம்பராக வந்து பிரீத்தி ரெட்டியும் அந்த மருமகனையும் உள்ளே சேர்த்து இந்த அம்மையாக வச்சிடுறாங்க. அப்புறம் செட்டிநாடு வித்தியாசிரமம் அந்த ஸ்கூல்லையும் ஒரு உறுப்பினராக வைக்கிறாங்க. இந்த உறுப்பினராக வச்சதுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து 7.5 என்ன நடக்குதுன்னா, இப்போ இந்த அண்ணாமலை வளர்ப்பு மகன் இந்த அம்மாவுக்கு ஒருத்தர் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அண்ணாமலை வளர்ப்பு மகனுக்கு பின்னாடி இருந்து இயக்கி இந்த சொத்தை முழுக்க முழுக்க அபகரிக்கணும். அது புரியல. செட்டிநாடு வகைராவுக்கு உண்டான இந்த தமிழ்நாடு இந்த சொத்து எப்படி ஆந்திராவை சேர்ந்த அப்போலோ பிரதாப் ரெட்டிக்கு போய் சேரும் அப்படின்றது ஒரு கேள்வி யதார்த்தத்தில் வருதா இல்லையா? ஏன்னா அவர் கார்ப்பரேட் நிறுவனம் மிகப்பெரிய இது இருக்குது. அவர்கிட்ட வந்து என்கிட்ட வராத அரசியல் தலைவர்கள் இல்லை, எங்ககிட்ட வராத போலீஸ் அதிகாரிகள் இல்லை, எங்ககிட்ட வராத ஐஏஎஸ் அதிகாரிகள் இல்லை அப்படின்ற நினைப்பில் அப்போலோ ரெட்டி இருக்கிறார் போல இருக்கு. அதனால் எதையும் சரி கட்டலாம் அப்படின்றதால தான் இப்போ என்ன நடக்குதுன்னா, முதலமைச்சர் விஜய் அவருக்கு தெரியாதவே அந்தந்த பகுதி காவல் ஆய்வாளர்களை எஸ்பியை வச்சு கண்காணிப்பாளர்களை வச்சுக்கிட்டு நேற்று வந்து குற்றாலத்தில் அவங்களது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அம்மா தங்கிறது, அந்த ராணியார் அம்மையார் தங்கிறது. அங்கே வந்து காவல்துறை போயிட்டு மிரட்டியிருக்கு ஊழியர்களை. அவங்க உறுதியாக நின்று எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் ஊட்டியில் வந்து இங்கே வந்து குற்றாலத்தில் சிவகங்கை எஸ்பி தான் அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கிறார். ஊட்டியில் இருக்கிற அந்த பங்களா, அந்த அம்மா கடைசியாக தங்கி இறந்தாங்க இல்லையா, அந்த பங்களாவிலையும் ஒரு டீம் காவல்துறை போய் மிரட்டியிருக்கு, எல்லாம் வெளியேறுங்க, இது வந்து கோர்ட்டு வழக்கில் இருக்குது, நீதிமன்றத்தில் இருக்குது, சீல் வைக்கணும் அப்படி இப்படின்னு மிரட்டியிருக்காங்க. அங்கே உறுதியாக நின்று எதிர்த்துருக்கிறாங்க. இது எல்லாமும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தெரியாமலே நடக்குது. முழுக்க முழுக்க இவர் ஒரு ராஜ்யம் பண்ணுறாரு போல இருக்குது. யார்? இந்த அண்ணாமலை, அவர் பின்னாடி இருக்கக்கூடிய பிரீத்தி ரெட்டியும் அவருடைய கணவர்
விஜயகுமார் ரெட்டியும் இந்த மாதிரி பண்ணுறாங்க போல இருக்கு, கணவரும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம், கிட்டத்தட்ட இத்தனை ஆயிரம் கோடி சொத்து, இது எல்லாம் இப்படி வந்து சாதாரணமாக மக்களுக்கு பயன்படுற மாதிரி போகலாமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இது ஒரு குற்றச்சாட்டாக இந்த ட்ரஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த முருகையன் தரப்பு வந்து வலுவாக எதிர்க்கிறது. இதுக்குள்ளாக இது முழுக்க முழுக்க செட்டிநாடு வகையறா சம்பந்தப்பட்டது சொத்து. காலங்காலமாக இதை வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த அவர்கள் தான் வந்து இப்போ அவங்களுக்குள்ளே தான் வாரிசை வந்து எடுக்கிறாங்க. அதே போல் அந்த வாரிசு தான் அந்த முருகையன்றவர் ஒருத்தர் அவர் நிர்வாகியாக வச்சுக்கிட்டு செய்துக்கிறாங்க. அவர் ஒரு செட்டியார். அதில் வந்து வளர்த்துறதுக்காக வேண்டி முழுக்க முழுக்க இதை வந்து மடமாற்றிக்கிட்டு போகிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தான் இப்போ உள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கொதிக்கிறாங்க. இது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறிட்டுருக்கு. எப்படி இது வந்து செட்டியார்களுடைய நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய ஒரு சொத்தை அது சொன்னால் தப்பாக போயிடுது பாருங்கள். ஆந்திராவை சேர்ந்த பிரதாப் சி ரெட்டி அவருடைய வகைரா வந்து எப்படி இதுக்குள்ளே எடுக்கும்? நீ வந்து பழகுனீங்க, மகளாக வளர்ந்தீங்க, திருமணம் செய்து கொடுத்தாங்க, அனுபவிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளவுக்கும் அந்த அம்மாவுக்கு ராணி மீனா முத்தையா செட்டியார் அந்த அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் அப்போலோவில் அட்மிட் ஆனாங்கன்னா தன்னுடைய அம்மா மாதிரி தானே இவங்க, நம்ம தானே நம்மளை வளர்த்தாங்களே அப்படின்னு அந்த நிர்வாகம் பார்க்கல. நமக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் செய்து கொடுத்தாங்களே அப்படின்லாம் பார்க்கல. முறையாக என்ன ஃபீஸோ அதை கட்டிட்டு தான் வெளியே வந்திருக்காங்க அந்த அம்மா ராணி மீனா முத்தையா செட்டியார் வந்து. தனக்கு அப்போலோ நிர்வாகம் என்ன மருத்துவம் பார்த்தோ அதுக்கான ஒத்த பைசா கூட பாக்கி வைக்காமல் செலுத்திட்டு தான் வெளியே வந்திருக்காங்க ஒரு முறையும். அப்படி இருக்கிறப்ப இவங்க எப்படிப்பட்ட அந்த துரோகத்தை செய்கிறாங்க? இந்த ட்ரஸ்ட்டை முழுக்க முழுக்க இந்த பள்ளிக்கூடத்தையும் இந்த ட்ரஸ்ட்டையும் இந்த சொத்தையும் அந்த பங்களாவையும் அந்த இடத்தையும் ஆக்கிரமிச்சுட்டு எடுத்துக்கணும். குறைந்தபட்சம் 1000 கோடிகளுக்கு மேலே போகும் அப்படின்றது தான் சொல்ல வராங்க. அந்த அம்மா என்ன உயில் எழுதி வச்சுருக்காங்கன்னா, எனக்கு பிறகு இந்த பள்ளிக்கூடம் தொடரணும், காரைக்குடியில் இருக்கக்கூடிய அந்த செட்டிநாடு மருத்துவ நிர்வாகம் மக்களுக்கு பயன்படணும், இந்த பள்ளிக்கூடத்துலேருந்து வர வருமானத்தை எடுத்து எல்லா சேவைகளுக்கும் பொது சேவைகளுக்கு பயன்படுத்தணும். இந்த பங்களாவில் சின்ன பங்களான்னு சொல்லக்கூடிய அந்த அரண்மனை அந்த பங்களாவில் வந்துட்டு முதியோர்களுக்கான ஒரு இடமா இருந்து அவர்களுக்கு கடைசி மறைந்த பிறகு இறுதி காரியம் செய்கிற வரைக்குமான எல்லா செலவும் இந்த ட்ரஸ்ட்லேருந்து தான் எடுத்து செய்யணும். இவ்வளவும் செய்திருக்காங்க. ஆனால் அந்த பங்களா முழுக்க இந்த இடத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போகலான்ற மாதிரி இந்த வளர்ப்பு மகனாக வந்தார்ல ஒருத்தர் அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு, அந்த அண்ணாமலையின் பின்னாடி இருந்துக்கிட்டு இந்த பிரீத்தி ரெட்டிலாம் இயக்குறாங்களோ, பிரீத்தி ரெட்டியினுடைய கணவர் பிரதாப் ரெட்டி ஓனர் இருக்கிறார்ல, அவங்க எல்லாமே சேர்ந்து இதற்குள்ளாக இருக்கிறார்களோ என்ற சந்தேகம் இப்போ வலுவாக எழுந்து. ஏன்னா இவ்வளோ பவர்ஃபுல்லாக போலீஸு போயிட்டு இது சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. இது வந்து இந்த ட்ரஸ்டியை சேர்ந்தவர்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் இருக்குது. இதற்கு முன்பாக இந்த 15 வருகிற மே 15 ஒரு செயற்குழு கூட்டம் அவங்க நடத்துகிறாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கூட்டம் நடக்குது. அதில் அந்த முருகையன் என்பவர் கலந்து கொள்ளக்கூடாது. ஏதாவது ஒரு வழக்கை போட்டு அவர் உள்ளே வச்சிட்டோம்னா அப்புறம் அடுத்த மெம்பர் யார் இருக்காங்க? அங்கே பிரீத்தி ரெட்டி இருக்கிறாங்க, அடுத்தது அவருடைய கணவர் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் உள்ளே நின்றுக்கிட்டு வேறு எதனா சொல்லி ஆட்களை சொல்லி மாற்றி எடுத்துகிட்டு போயிடலாம்ல, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம்ல. இது எப்படி புரியல எனக்கு. இது வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை சேர்ந்த செட்டிநாடு நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய சொத்து. இது பரம்பரையாக அவங்க அனுபவிச்சுட்டு வருது. அவங்களுக்கு வாரிசுன்னு இருந்தால் அதை அவங்க கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். வாரிசு இல்லை, நீக்கிட்டாங்க. ஆனாலும் அந்த நாட்டுக்கோட்டை செட்டியாரை அந்த இதை சேர்ந்த ஒருத்தரே அந்த ட்ரஸ்ட்டில் மெம்பராக போட்டு இதை வந்து இப்படி தான் பாவிக்கணும், இப்படி தான் நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த விதத்தில் இதெல்லாம் வந்துட்டு சரி அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெற்றோர்கள்லாம் ஏற்கனவே சேர்ந்து கொதித்து போயிருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு என்ன கோரிக்கையை வைக்கிறாங்கனாக்கா, இந்த விடயத்தில் தயவுசெய்து தலையிடுங்க. இது முழுக்க முழுக்க நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய சொத்து. இது வந்து ஒரு ட்ரஸ்ட்டாக இருக்கிறது. இது வந்து இந்த பள்ளிக்கூடம் இந்த விஷயம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கணும். தொடர்ந்து அபகரிக்கிற ஒரு வேலையை வந்து செய்து சம்மந்தமே இல்லாமல் காவல்துறை உள்ளே வருகிறது. அப்போ காவல்துறை வருகிறதுனா முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தெரியாமல் வருமா? வருது. என்னன்னா அங்கே தான் லாபி, பவர்ஃபுல் லாபி ஒன்று இருக்குது இல்லை, பவர் செக்டார்னு ஒன்று சொல்கிறோம்ல. எப்படிப்பட்ட அதிகாரிகளும் எங்ககிட்ட தான் வரணும் ட்ரீட்மெண்ட்டு, அதனால் எங்களுக்கு எல்லாமே கையாளாக இருப்பாங்க, சொல்கிறதை செய்வாங்கன்ற ஒரு எண்ணம் வருது இல்லை. அந்த அடிப்படையில் போய் மிரட்டியிருக்கிறாங்க. குற்றாலத்தில் அந்த பங்களாவில் இருக்கிற ஊழியர்கள்ட்ட மிரட்டியிருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கடுத்தது ஊட்டியில் இருக்கக்கூடிய அந்த அம்மா கடைசியாக தங்கி இறந்தாங்களே அந்த பங்களாவிலையும் போய் மிரட்டியிருக்காங்கன்னா எப்படி மிரட்டும் காவல்துறை? ஒரு சிவில் டிஸ்ட்ரிபியூட்டிவ் இது அப்படியே சொன்னால் கூட இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. இவங்க வந்து ரெட்டியார், இவங்க ஆந்திராவை சேர்ந்தவர்கள், மொழி வேறு. இதை சொல்கிறதுக்காக நம்ம பார்ஷாலிட்டி பாகுபாடு பார்க்குறோம்லாம் சொல்ல வரல. இது முழுக்க முழுக்க இவர்களுக்கு சேர்ந்த அந்த சொத்துல ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? எந்த சக்தி இப்படியெல்லாம் செய்ய வைக்குது?
ஒரு நிர்வாகி மேலே தொடர்ச்சியாக ஏதாவது புகார் கொடுத்து போய் மிரட்டுறது, சம்மந்தம் இல்லாமல் அந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு காரியத்தை கூட சரியாக செய்ய விடாம படத்தை வெளியில் வச்சு இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. அப்புறம் கடைசியாக காரியம் அன்றைக்கி மட்டும் அந்த பங்களாவை திறந்து விட்டு காவல்துறை, ஏன் உங்களுக்கு இந்த வேலை? அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே திரும்ப பூட்டிக்கிட்டாங்க. யார் நீங்கள் இதில்? ஜட்ஜா? நீதிமன்றமா? புரியல. அப்போ இதெல்லாம் ஏன் நடக்கிறது அப்படின்னா, இந்த முருகையன் அவர்களை இந்த ட்ரஸ்ட் இப்போ நடத்திட்டு இருக்கிறாரில்ல, அவரும் சார்ந்த மெம்பர்கள் சில பேரும் தூக்கி உள்ளே வச்சுட்டாக்கா, மீதி இருக்கிறவங்க யார்? அந்த அம்மா தெரியாமல் போட்டுட்டாங்க. பிரீத்தி ரெட்டி வளர்ப்பு அது ஒரு மகளாக வளர்த்தாங்க. ஆனால் சட்டப்படியாக வளர்ப்பு மகள்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு தான் தெரியுமில்ல, அந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள்லேருந்து தான் எடுப்பாங்க யாரை எடுத்தாலும். இவங்க ரெட்டியார் இவங்க. ஆனாலும் நட்பை வளர்ந்துட்டாங்க. கூட நம்ம வளர்த்துட்டு இருந்தோம், குழந்தைன்ற குறையாக வளர்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த பாவத்துக்காக சேர்த்தாங்கல்ல, நீங்களும் கொஞ்சம் உள்ளே இருந்துக்கிட்டு இருங்கன்னா அவங்க முழுக்க டேக் ஓவர் பண்ணிட்டு போகிறதுக்கான ஒரு வேலை நடக்குது. இது நடந்து விடக்கூடாதுன்னு முதல்வருக்கு தனிப்பட்ட முறையில் கடிதமும் அனுப்பியிருக்கிறாங்க, காவல்துறையில் புகாரும் கொடுத்துருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் 15ஆம் தேதி நடக்கின்ற அந்த கூட்டம் நடப்பதற்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் சம்மந்தப்பட்ட அந்த நபர், முக்கியமான நபர் முருகையன் இப்போ நடத்திட்டு இருக்கிறாரில்ல ட்ரஸ்டியை, முருகைய செட்டியார், அவரை நீங்கள் வழக்கில் தூக்கி உள்ளே வச்சிடாதீங்க. அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க. அந்த கூட்டம் நடத்துறதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கேட்டுக்கிறாங்க. இது தமிழ்நாட்டுக்கு சொந்தமான மிக பெரும் ஒரு சொத்து, ஒரு சமூக சேவை செய்த ஒரு குடும்பம். அது அப்படியே தொடரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு எதிராக ஒரு குடும்பம், ஒரு கும்பல் இது செய்யுது. அதுக்கு துணை போயிட வேணாம் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்களை இந்த கடிதத்தின் வாயிலாக அவங்க கேட்டுக்கிறாங்க. ஒரு தனிப்பட்ட கடிதமும் அனுப்பியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் இந்த சம்பந்தமாக இந்த பிரதாப் சி ரெட்டி அவங்களுக்கான இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, அவங்களுடைய மற்ற விடயங்கள், இந்த மாதிரி அத்துமீறி உள்ளே வர்றது, அதுக்கான தொடர்பு, காவல் அதிகாரிகள் யாரை கேட்டுக்கிட்டு இதுக்கெல்லாம் இப்படிலாம் அத்துமீறி பொய் வழக்கு போடுறாங்க, என்ன காரணம் அப்படின்றதுக்கெல்லாம் தனியாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும் முதலமைச்சர் விஜய் அவர்கள். தனியாக ஒரு புலனாய்வு டீம் வச்சு இது விசாரித்து அறிக்கையை முதல்ல வாங்கணும். இது ராணி மீனா முத்தையா செட்டியார் அந்த அம்மா அவர்களுடைய அந்த ஆசைப்படி நடக்கணும். நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய அந்த குடும்பம் என்ன நினச்சதோ அதன்படி இது முழுக்க இவர்களுக்கு பயன்படணும், இந்த மக்களுக்கு பயன்படணும், ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் பயன்படணும். அதை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட குடும்பம், சம்பந்தம் இல்லாத ஒரு குடும்பம், அது அட்டையை போட்டுட்ட மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இவங்க பிரதான கோரிக்கையாக வச்சுருக்கிறாங்க. தொடர்ந்து விஷயங்கள் ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குது. சில தகவல்கள் கடிதம் வந்திருக்கு. நமக்கு ஒரு புகார் கொடுத்த கடிதம் நமக்கு கிடச்சிருக்குது. அந்த குற்றாலத்தில் போய் மிரட்ட அங்கே போகிற காவல்துறை அங்கே போனதுக்கெல்லாம் ஆவணங்கள் கிடச்சிருக்கிறது. இவர்களெல்லாம் யார்? முதலமைச்சர் விஜய்க்கு கீழே இருக்கிற காவல்துறை இது செய்கிறதா அப்படின்னா இல்லை. ஏதோ ஒரு செக்டார்னு சொல்கிறோம்ல, அந்த ரெட்டி, அப்பல்லோ ரெட்டியினுடைய பவர் செக்டார், அவர் மூலமாக அது செயல்படுகிறதான்ற கேள்வி இதெல்லாம் முதலமைச்சர் விஜய் விசாரிக்கணும். இதெல்லாம் பேசுகிறன்றதெல்லாம் நம்ம மேலே புகார் கொடுத்துடக்கூடாது. வந்தாத நேரம் நம்ம கொண்டுட்டு போகலாம், என்னன்னு விசாரிக்க சொல்லலாம், அது வேறு விஷயம். இதில் யார் பேச்சை கேட்டுட்டு காவல்துறை இப்படிலாம் செய்யுது, இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கேள்வி. 15ஆம் தேதி நடத்துகிற இந்த கூட்டத்துக்கு காவல்துறை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தனி கவனத்தோடு எடுத்துக்கிட்டு காவல்துறை பாதுகாப்பாக வழங்கணும். ஒரு கும்பல் உள்ளே ஏதாவது சண்டித்தனம் பண்ணிடக்கூடாது. வெளி ஆட்களை கொண்டு வெளி ஆட்கள்னால் புரியுன்னு நினைக்கிறேன், குண்டாசு இந்த மாதிரி ஆட்களை கொண்டு வச்சு ரகலை பண்ணக்கூடாது. காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரஸ்ட்டில் உள்ளே இருக்கக்கூடிய வேற ஒரு கும்பல் சொல்கிறாங்கல்ல, பவர் செக்டார்னு சொல்கிறோம்ல, பிரீத்தி ரெட்டி, விஜயகுமார், அவங்க அதான் அவருடைய கணவர், அவருடைய அப்பா, இதுக்குண்டான பவர் செக்டார்னு ஒன்று இருக்குல்ல, அவர்கள் நெட்வொர்க் என்ன ஏது, இந்த விஷயத்தில் எப்படி தலையிடுறாங்க, என்ன செய்ய போகிறாங்க, என்ன செய்கிறதா இருக்கிறாங்க, ஏன் இந்த அளவுக்கு செய்தாங்க, இந்த பங்களாவை ஏன் பூட்டி வைக்கணும், பிரதானமாக அந்த அம்மா தங்கிட்டு இருந்த அந்த பங்களா, அந்த குற்றாலத்தில் இருந்த பங்களாவை போய் ஏன் காலி பண்ண சொல்லணும், இதற்கான நெட்வொர்க்கை எல்லாம் முதலமைச்சர் விஜய் விசாரிக்க வேண்டும். தனி புலனாய்வு குழுவை வச்சு விசாரிக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த பிரச்சனை பெரிய ஒரு பூதாகாரமாக வெடிக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா அது நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய பாரம்பரியமான சொத்து. இது அந்த வழி வந்தவர்கள் பொதுவாக மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஏதோ ஒன்று செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் அப்பல்லோ இன்னைக்கு பெரிய நிறுவனமாக, கார்ப்பரேட் நிறுவனமாக வளர்ந்துருக்கிறது. அது கைப்பற்றிட்டு போகுமா அப்படின்ற கேள்வியெலாம் இருக்குது.
ஏன்னா இந்த இந்த ஒரு சர்ச்சை வந்து எழுந்துருச்சுன்னா ஒரு பெரிய சிக்கலாக போகும் அப்படின்றது தான் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இந்த தரப்பு தெரிவிச்சுக்குது. இது மட்டும் இல்லாமல் கூடுதலான ஒரு தகவல், இந்த வளர்ப்பு மகன் அண்ணாமலைன்னு ஒருத்தர் எடுத்தாங்கல்ல, அந்த அண்ணாமலை வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே வந்து கர்நாடகாவில் கோர்ன்ற இடத்துல மிகப்பெரிய ஒரு காப்பி தோட்டம் 250 ஏக்கர்னு நினைக்கிறேன். இந்த அம்மா ராணி மீனா முத்தையா செட்டியார், அந்த அம்மா ராணி அவர்கள், சரி வளர்ப்பு மகனாக வச்சுட்டேன் இவனுக்கு கொடுத்துருவோம் நம்மன்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருக்குறாங்க. அவர் சரியாக நிர்வாகம் பண்ணாமல் அது ஒரு வழியாக போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஸ்கூலை தொடங்குறாங்க. ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூலை தொடக்கி ஒரு 50 கோடி இன்வெஸ்ட் பண்ணி, சரி இதை வச்சுக்கிட்டையாவது பண்ணட்டும். அதுலேயும் நிறைய குழப்படி, நிறைய பின்னடைவு. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு பார்த்தாக்கா, இந்த பவர் செக்டார்னு ஒன்று சொன்னேன்ல, வேற ஒரு குழுமம், அதுதான் பின்னாடி இருந்து எல்லாத்தையும் செய்திருக்குது. அது தெரியாமல் அண்ணாமலை அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு மொத்தமாக நம்ம அட்டையை போட்டுடலாம் அப்படின்னு ஒன்று ஒன்றா செய்துக்கிட்டு இருக்கிறாரு. இவ்வளவு இழந்த பிறகும் கடைசி நேரத்தில் கூட அந்த அம்மையார் சரி தத்து புள்ளியாக நம்ம எடுத்துகிட்டு எதனா செய்வாங்க, ஒரு பெரிய தொகையெல்லாம் கொடுத்து ஒதுக்கி விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகும் உள்ளே வந்து இதுக்குள்ளே சேர்ந்து எதையாவது எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்னு ஒரு டீமாக நிற்கிறாங்க. வளர்ப்பு மகனும் அந்த இன்னொரு பவர் செக்டார்னு சொல்கிற அந்த கும்பலும் நிற்கிறது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் பலாயிரக்கணக்கான பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் அது. பெற்றோர்கள் இணைந்து நிறைய இது பொது சேவை நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த சொத்து இந்த மக்களுக்கானதாக இருக்கணும். அதனால் இதில் வந்து கவனமாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்த 2 நாட்கள் தான் இருக்குது. இன்னும் பரபரப்பான தகவல் வரும், உங்களுக்கு கொடுக்குறேன். இதுக்குள்ளாக நிறைய அரசியலும் உள்ளே நுழைஞ்சிருக்குதோ என்ற கேள்வியெல்லாம் இருக்குது. எப்படி எதிர்கொள்ளப் போகிறது அந்த நிர்வாகம்? முதலமைச்சர் விஜய் இதில் என்ன செய்ய போகிறார்? 15ஆம் தேதிக்கு பிறகு நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.